அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 13/5/2024 சித்திரை மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. ஷஷ்டி திதி பின்னிரவு 2:50 வரை, பின்பு வளர்பிறை சப்தமி. புனர்பூச நட்சத்திரம் பகல் 11:23 வரை, பின்பு பூச நட்சத்திரம். அமிர்த யோகம் பகல் 11:23 வரை, பின்பு சித்த யோகம். இன்று ஷஷ்டி. முருக வழிபாடு மிக மிக நல்லது. சுப முகூர்த்த நாள். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன். ரிஷப ராசியில் குரு. கடக ராசியில் சந்திரன். கன்னி ராசியில் கேது. கும்ப ராசியில் சனி. மீன ராசியில் செவ்வாய், ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், சுக்கிரன், 2இல் குரு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பண வரவுகள் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் துணிச்சலோடு செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சந்திரனவர் 4இல் இருப்பதால் ஒரு சில அனுகூலமான பலன்கள் இருந்தாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அலைச்சல்கள் இருக்கும். மன நிம்மதி குறைவு ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமைய பெற்று, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். எதிர்பாராத வகையில் அனுகூலங்களை பெற்று உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது முழுமையாக விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு உண்டு. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு மிக மிக திருப்திகரமாக இருக்கும். அதன் காரணமாக கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில்
சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். ஒரு பெரிய இடத்த நட்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளையும் உத்தரவுகளையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் விரும்பிய இடமாற்றங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீண்ட நாளைய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு தீர்வு கிடைச்சி தொழிலில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிறரால் முடிக்க முடியாத பணிகளை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7இல் சனி, 8இல் செவ்வாய், ராகு சஞ்சாரம் செய்வதாலும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களே உங்களது மன அமைதியை குறைப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்களே நேரடியாக செயல்பட்டால்தான், நீங்களே முன்னின்று செயல்பட்டால்தான் நிலைமையை சமாளித்து ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்கள் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் கவனத்தோடும் இருந்தால்தான் ஒரு சில அனுகூலங்களை நீங்கள் அடைய முடியும். முடிந்தவரை வேலை தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் சந்திரனானவர் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதும் 6இல் சனி 9இல் குரு சஞ்சரிப்பதும் மிகச் சிறப்பான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டு. நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து
லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி சுக்கிரன் புதன் சூரியன் சேர்க்கை பெற்று சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும், உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். உயர்வான நிலையினை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சந்திரனவர் 10ல் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைவீர்கள். பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். சட்ட சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல நிலை ஏற்படும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். அதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு கடந்த 2 நாட்களாக 8ல் சஞ்சரித்த சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள், அதிலும் குறிப்பாக கடந்த 2 நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் தற்போது முழுமையாக குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். குரு பகவான் சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும், ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு செயல்களுக்கு வெளிநபர்களிடம் நல்ல ஆதரவு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். உடன் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ல் சனியும் 5ல் புதன் சுக்கிரனும் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும், தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருக்கிறது. சந்திராஷ்டம் இருக்கின்ற காரணத்தினால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் தாமதமாவதால் உங்களது மன அமைதி குறைவு ஏற்படும். குறிப்பாக தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் நியாயப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கூட தட்டி போகும், தள்ளி போகும். நிதானத்தோடு பொறுமையோடு இருப்பது நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது மிக மிக உத்தமம். இன்றைய நாளில் குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் நிதானத்தோடும் இருந்து பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் இருக்கக்கூடிய சிக்கலிலிருந்து தப்பிப்பதற்கும்
நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக முக்கியம். அடுத்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது மிகச் சிறப்பான அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சட்ட ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகி நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சாதகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்மசனி நடந்தாலும் உங்கள் ராசிக்கு 6இல் சந்திரன் 3இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சற்று குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் ஒரு நல்ல நிலையினை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். குறிப்பாக உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. செவ்வாய் ராகு 2இல் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைய முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் புதன் சுக்கிரன் 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில ஆதாயங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல தசாபுத்தியை பற்றி பேசி வருகிறோம். இன்னைக்கு எந்த கிரகம் எங்க இருந்தால் ஒரு வளமான பலன்கள் நல்ல முன்னேற்றத்தை தரும் என்பதனை பற்றி ஒரு விளக்கமாக கூற உள்ளேன். நேற்று உங்ககிட்ட சொன்ன எந்தெந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு என்ன திசை நடக்கும் என்பதனை பற்றி தெளிவாக நேற்றைய பதிவில் சொல்லியிருக்கேன். இன்றைய பதிவில் எந்த கிரகம் எங்க இருந்தால் ஒரு நல்ல சிறப்பான பலனை தரும் என்பதனை பற்றி தெளிவாக கூற உள்ளேன். இருக்கிற லக்னம் 12 லக்னத்துல உங்களுக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா லக்னத்திலிருந்தா நம்ம ஜாதகம் பார்க்கின்ற போது ஒரு கணக்கெடுப்போம். இந்த லக்னத்திலிருந்து கணக்கெடுக்கின்ற பொழுது தசாபுத்தி பலன் பார்க்கின்ற பொழுது பொதுவாக லக்னத்துக்கு கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 கிரகங்கள் இருக்கிறது. திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய 1, 5, 9 இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பாவகிரகங்கள் கேந்திரஸ்தானத்திலும் சுபகிரகங்கள் திரிகோணஸ்தானத்திலும் அதிக நல்ல பலனை தரும் என்று ஒரு கருத்து உண்டு. அடுத்து தன லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 2, 11 கிரகங்கள் அமைஞ்சி திசை நடக்கிறது நல்ல சிறப்பு தான். இந்த அமைப்புல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள்ல சில கிரகங்கள்ல சுபகிரகம்னு வச்சிருக்கோம், சில கிரகங்கள்ல பாவகிரகம்னு வச்சிருக்கோம். சுபகிரகங்கள்னு சொல்றது குரு, சுக்கிரன், சுபர் சேர்க்கை பெற்ற புதன்,
வளர்பிறை சந்திரன் ஆகிய கிரகங்கள் சுப கிரகங்கள். பாவகிரகங்கள் சொல்றது சூரியன், செவ்வாய், தேய்பிறை சந்திரன், பாவிகள் சேர்க்கை பெற்ற புதன், சனி, ராகு, கேது. சுபகிரகங்களா இருந்தாலும் சரி, பாவகிரகமா இருந்தாலும் சரி, கேந்திர திரிகோண ஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு. சுபகிரகங்கள் கேந்திர ஸ்தானத்துல அதிக பலம் பெறாம இருக்கிறது ரொம்ப நல்லது. கேந்திரத்துல ஒரு சுபகிரகம் இருந்தாலே கெடுதி கிடையாது. ஆனா கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சுபகிரகம் ஆட்சி உச்சம் பெற்றால் கேந்திராவி தோஷம் என்று ஒரு கருத்து உண்டு. நடைமுறையில கேந்திரத்துல பலம் பெறக்கூடிய கிரகங்கள் கூட ஒரு சில இடத்துல நல்ல பலனை தருது. அடுத்து மறைவு ஸ்தானம் என்று உண்டு. மறைவு ஸ்தானம் பார்க்கின்ற போது 3, 6, 8, 12 ஆகிய ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானம். பாவகிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது பாவகிரகங்களுக்கு 3, 6 உங்களுக்கு மறைவு ஸ்தானமா எடுக்காது. அது உபஜயஸ்தானமா போயிடும். உபஜயஸ்தானம் சொல்றதுக்கு 3, 6, 10, 11 உபஜயஸ்தானம் சொல்லுவோம். அந்த 3 ஸ்தானத்துல பாவகிரகம் இருந்தா நல்ல பலனை தரும். ஆனா சுபகிரகங்கள் பார்த்தீங்கன்னா 3, 6, 8, 12 இருந்தால் கெடுதின் என்று ஒரு கருத்து உண்டு. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாவகிரகங்கள் 8, 12 இருந்தால் கெடுதி என்ற ஒரு கருத்து உண்டு. அதுக்கு அடுத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துவ தசை நடந்தாலோ, திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துவ தசை நடந்தாலோ ஒரு வளமான பலன்களும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காருதுன்னா அந்த கிரகம் உட்கார்ந்த வீடு நட்பு கிரக வீடா இருந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நல்ல சிறப்பு. அந்த கிரகம் பாத்தீங்கன்னா பகை கிரக வீட்டில் இருந்தால் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. பகை கிரக நட்சத்திரம் இருந்தால் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு லக்னத்திற்கும் அதிபதி என்று ஒரு கிரகம் உண்டு. அந்த லக்னாதிபதிக்கு திசை எந்த திசை நடக்குதோ அந்த திசை நட்பு கிரகமான திசையா இருந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமா இருந்து ஒரு கிரகத்தோட திசை நடந்தா அந்த கிரகம் நல்ல பலனை தரும். அதுவே லக்னாதிபதிக்கு பகை கிரகமா இருந்து ஒரு கிரகத்தோட திசை நடந்தா அந்த திசை அவ்வளவு சாதகமான பலனை தராது. பொதுவாக ஒருத்தர் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் உழைச்சாலும் ஒரே ஒரு திசை மட்டும் ஒழுங்கா நல்ல வேலை செஞ்சா ஒரு மிகச்சிறப்பான பலனை அடைய முடியும். நான் அனுபவத்துல நிறைய பார்த்துட்டேன். குறிப்பா ஒரு திசையில ஒரே ஒரு புத்தி ஒழுங்கா வேலை செஞ்சா, ஒரு திசையில குறிப்பா ஒரே ஒரு புத்தி ஒழுங்கா வேலை செஞ்சா அந்த ஒரு புத்தியிலேயே அவங்க வாழ்நாள்ல சம்பாதிக்க வேண்டிய எல்லா காசையுமே சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுத்துரும். அதுதான் யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தின்னு சொல்லுவோம். அதாவதுங்க தசாபுத்தி பலன் பார்க்கின்ற பொழுது லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமா ஒரு கிரகத்தில் இருந்து அந்த கிரகத்தோட திசை நடந்தா ஒரு சிறப்பான பலனை தரும். குறிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கு அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்துக்கு நட்பு கிரகத்தோட திசை நடந்தா மிக மிக சிறப்பு. குறிப்பா இப்ப மேஷ லக்னம்னு எடுத்துக்கிட்டா மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாவுக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு போன்ற கிரகங்கள் நட்பு கிரகம். செவ்வாய்க்கு பகை கிரகம் போய்கின்ற போது சனி பகை கிரகம் ஆயிடும். சுக்கிரன் ஒரு பக்கம் ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி புதன் ஒரு நல்ல கிரகம்னு சொல்ல முடியாது மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் 3, 6க்கு அதிபதி ஆயிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல செவ்வாயுடைய மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குரு, சந்திரன், சூரியன் போன்ற கிரகங்களுடைய திசை நடக்கிறது ஒரு மிக மிக சிறப்பு. அதே மாதிரி ரிஷப லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு, சுக்கிரனோட லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு சனி புதன் திசை நடந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா சுக்கிரனுக்கு சனி புதன் நட்பு. அடுத்து ஒரு கிரகம் உட்கார்ற வீடு நட்பு கிரக வீடா இருந்து திசை நடந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்ப மேஷத்துல சூரியன் அமைஞ்சு விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு 6ல சூரியன் இருக்குன்னா அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதே மாதிரி நடைமுறையில நான் பார்த்துட்டேன். சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ராகு திசையும் சனி திசையும் அவ்வளவு பெருசா வேலை செய்யறது கிடையாது. பெரிய லெவல்ல அனுகூலத்தை தர்றது இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்றால் சிம்மத்தில் அமையப்பட்ட சனி திசையோ சிம்மத்தில் அமையப்பட்ட ராகு திசையோ உறவினர்களிடம் தேவையற்ற பகையை கொடுக்கக்கூடிய திசையாக நடைமுறையில இருக்குது. அடுத்து குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னன்னா
உங்களுக்கு வந்து இந்த தசாபுத்தி பலன்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பா வந்து இப்போ வந்து லக்னாதிபதிக்கு பகை கிரகத்தோட தசை நடந்தா அது அவ்வளவு சிறப்பா இருக்காதுன்னு சொன்னேன். இப்போ வந்து சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சனி தசை நடந்தா அது சுமார். அதே மாதிரி மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி சனி என்ற காரணத்தால் அந்த சனிக்கு பகை கிரகமான சூரியனோட தசை நடந்தா அது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு நட்பு கிரகத்தோட தசை நடந்தால் நல்ல சிறப்பு. பொதுவா கேந்திர திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட திசைகள் நல்ல பலனை தரும். மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அவ்வளவு சிறப்பான பலனை தராது. இதனை பற்றி பேசுகின்ற போது இன்று திசாபுத்தி பலன்கள்ல சில தகவல்கள் சொல்லியிருக்கேன். நாளைக்கு பேசும்போது மேலும் பல தகவல்கள் உங்களை தொடர்பு கொள்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.